தலைவர் எப்படி இருக்கணும்? இடர் வந்தால் தன்னை பணயம் வைத்து, தன் உயிரை பணயம் வைத்து விட்டு, தன் பிள்ளைகளை காக்கிற தாய் போல தன் தொண்டர்களை, மக்களை காக்க வேண்டும். அவன்தான் தலைவன். ஒரு பொருள் வந்தால் தனக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்ளாமல் எப்படி தாய் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு பட்டினி கிடப்பாளோ அதுபோல தலைவன் பதவி தன்னை நாடி வந்தாலும், பொருள் தன்னை நாடி வந்தாலும், தன் தலைமை ஏற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தலைமைத்துவம். இதுதான் லீடர்ஷிப். இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? தொண்டர்கள் மிதிபட்டு செத்தா என்ன, தன்னை பார்க்க வந்தவர்கள் எந்த துயரத்தில் ஆழ்ந்தால் என்ன, எடுத்தேன் ஐயா ஓட்டம்னு திரும்பி பார்க்காம ஓடுவது என்பது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? அது எப்படி லீடர்ஷிப்பாக இருக்க முடியும்? அதான் தலைமை. எந்த தலைவர் இந்திய வரலாற்றில் அப்படி செஞ்சுருக்காங்க? உலக வரலாற்றில் கூட நம்ம பார்த்தது இல்லையா? அப்படி ஒரு லீடர்ஷிப்பை நம்ம பார்த்தது இல்லையா? அது எப்படி லீடர்ஷிப் ஆகும்? அது எப்படி லீடர்ஷிப் ஆகும்? இந்திய இளைஞர்களால் அதிகம் கேலிக்கு உள்ளாக்கப்படுகிற, கேலி சித்திரங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற தலைவர்கள் கூட இந்த மாதிரியான செயல்களை செஞ்சதில்லை. விமர்சனம், அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகிற, பல்வேறு காரணங்களால் அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகிற தலைவர்கள் கூட இப்படியான வேலையை செஞ்சது கிடையாது. அப்போ ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒரு தலைவர் நெருக்கடியில் நீந்தி வரணும். நெருக்கடியை எப்படி கையாளணும்னு அவருக்கு ஒரு பயிற்சி வேணும். அப்போதான் அவர் மக்கள்கிட்ட போக முடியும். மக்கள்கிட்ட போகிறதே ஒரு மிகப்பெரிய கலை, அரசியல் கலை. அது மக்கள்கிட்ட போகிறது சாதாரண ஒன்றல்ல. மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எதிர்பாராததை எதிர்கொள்வது தான் அரசியல். நாம் பெரிய ஆளாக இருப்போம், நாம் வேற ஒரு துறையில் பெரிய புகழீட்டி வச்சுருப்போம், புதுசாக களத்துக்கு வந்திருப்போம். மக்கள் கேள்வி கேட்பாங்க, செய்தியாளர்கள் டக்குன்னு மயக்க நீட்டுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டே செய்ய முடியாது, எதிர்பார்த்து செய்ய முடியாது. எதிர்பார்த்து செய்கிறது சினிமாவில் செய்யலாம். நாளைக்கு 9 மணிக்கு ஷூட்டிங், நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. 9 மணிக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 6 மணிக்கு போய் லைட்மேனு, கேமராமேனு எல்லோரும் அங்கே கேம் போட்டு உங்களுக்காக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கேட்டோன்னே டக்குன்னு ஜூஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு கேரவேன் ரெடியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. எதிர்பார்த்தது நடக்கும் சினிமாவில், எதிர்பார்த்தது நடக்கும் தொழிலில், எதிர்பார்த்தது நடக்கும் வேற ஒரு துறையில். ஆனால் அரசியலில் மட்டும் எதிர்பாராதது மட்டுமே நடக்கும். அதுதான் அரசியல். எதிர்பாராததெல்லாம் நடக்கும், என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படி நீங்க எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது அதை மிக வெற்றிகரமாக எதிர்கொள்ளணும். அதுதான் அரசியல்.